Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷை ஈஸியாக படிக்கிறதுக்கும் ஈஸியாக எழுதுறதுக்கும் அதோட சவுண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆனால் சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுலேயே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பு ஒரு உச்சரிப்பு இருந்தால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்புகளாக வரும்போது அதை ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஈஸியான மெத்தடை தான் நான் இப்போ வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்த சவுண்டு, அதே மாதிரி நெடில் உச்சரிப்பு, குறில் உச்சரிப்பு, இதெல்லாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்க 3 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளா ரொம்ப 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 ஈஸியா நீங்க அந்த வீடியோஸை பார்த்து நீங்க ரீடிங் கத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓ அப்படிங்கிற சவுண்டு தான் பார்க்குறோம். இங்க ஓ அப்படிங்கிறதுல ஓவும் ஏயும் சேர்ந்து நம்ம என்ன சவுண்டு கொடுக்குறோம்னா ஓ அப்படிங்கிற லாங் சவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான டிப்ஸை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்படி இந்த ரூல்ஸ் சொல்கிறனோ சேம் அதே மாதிரி சவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வார்த்தைகளிலும் அதே மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸை அந்த சவுண்டை வச்சு எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 2 விஷயத்தையும் நீங்கள் அட் அ டைமில் கற்றுக்க முடியும். ஸோ இங்கே ஓ ஏக்கு பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ ஓ அப்படிங்கிற சவுண்டுன்னு போது பக்கத்தில் இருக்க கான்சனட்டுக்கு என்ன சவுண்டோ அதை நம்ம பக்கத்தில் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சவுண்டு ஓக். என்ன சவுண்டு? ஓக். ஓ கேயோட சவுண்டு இக்கு. அப்ப எப்படி படிக்கணும்னா ஓக் ஓக் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம எப்படி படிக்க போறோம்னு. ஓ ஏ கேக்கு என்ன சவுண்டு? ஓ இக். ஓக் ஓக். ஆரோட சவுண்ட் என்னது? இரு. அப்ப என்ன பண்ணணும்? இரு கூட்டல் ஓ. ஓகே. ஸோ இதை 2 உயிர்மை உச்சரிப்பா மாத்திக்கணும். சியோட சவுண்டு அப்படியே இருக்கும். இக்குன்ற சவுண்டு அப்படியே இருக்கும். இப்ப இதை நம்ம எப்படி படிக்கணும்னா இக்கு ரோக் க்ரோக் க்ரோக் ஓக் ஓக். செகண்ட் ஒன் பாருங்க, இதை எப்படி படிக்கணும்னா ஓர் ஓர். ஸோ இங்க ஓ இர்ன்னு படிக்க கூடாது. தமிழ்ல மாதிரி ஆரோட உச்சரிப்பு இங்கிலீஷ்ல அழுத்தமா வராது. ஆறு இருக்க மாதிரி இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். சாஃப்டா தான் படிக்கணும். அப்போ எப்படி படிக்கணும்னா ஓர் ஓர். ஓகே. ஸோ இந்த வார்த்தையை பாருங்க, ஓஏஆர் ஆர். ஸ் ஆர் சார் சார். கு ஆர் கா இஸ் கார்ஸ் கார்ஸ். ஓகே. இந்த எஸ்இயோட சவுண்டு இஸ்ன்ற சவுண்டு வருது. அப்போ இக்கு ஆர் கார் இஸ் கார்ஸ். எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்க, ஓஏடிஹெச். டிஹெச்சோட சவுண்டு இத். ஓஏட சவுண்டு ஓ. அப்போ ஓத் ஓத். ஸோ இது இந்த வேர்டு எங்க பயன்படுத்துவாங்கன்னா சத்திய பிரமாணம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓத்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேர்டு தான் இது ஓ இத் ஓத். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க ஓஏஎஸ். ஸோ எஸ்ஸோட சவுண்டு இஸ். அப்போ ஓஸ் ஓஸ். எக்ஸாம்பிள் ஓ சிஸ் ஓசிஸ் ஓசிஸ். ஓகே. அதே மாதிரி இரு ஓஸ் ரோஸ் இட் ரோஸ்ட் ரோஸ்ட். ஓ இஸ் ஓஸ். இர் ஓஸ் ரோஸ். டீயோட சவுண்ட் இட்டு ரோஸ்ட். ஸோ அடுத்தது பாருங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓஏடி ஓட் ஓட். ஸோ எக்ஸாம்பிள் ஓட் ம் ஈ மீ இல் மீல் ஓட் மீல். ஸோ இங்கேயும் பாருங்க, இந்த 2 எழுத்துக்கும் சேர்த்து என்ன சவுண்டு சொல்றோம்? ஓன்ற சவுண்டு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இஏ அப்படிங்கிறதுக்கும் ஈ அப்படிங்கிற சவுண்டு. இதே மாதிரி நம்ம அந்த சவுண்ட்ஸும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க பார்த்து இந்த மாதிரி ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, இக்கு ஓ ஓ இட் ஓட். இக்கு ஓட் கோட் கோட். ஓகே. நெக்ஸ்ட் ஓம் ஓம். இல் ஓம் லோம் லோம். இஃப் ஓம் ஃபோம் ஃபோம். ஓகே. ஓ ஓம். அதே மாதிரி பாருங்க ஏஎஸ்டி. ஸோ ஓஏஎஸ்டி வந்துச்சுன்னா எப்படி படிக்கணும்? ஓஸ்ட் ஓஸ்ட்.
ஸோ இந்த வேர்டு முன்னாடி பார்த்தோம், டீல பார்த்தோம் இல்லையா, அந்த எஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா டி வருது. அப்போ எப்படி படிக்கணும்னா ஓஸ்ட், ரோஸ்ட், ரோஸ்ட் அந்த மாதிரி. அடுத்தது OACH, OH, ஓச். சிஹெச்சோட சவுண்ட் என்னது, இச் அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் அப், அப், ரோச், ரோச், அப்ரோச், அப்ரோச். ஓகே. இக்கு ஓச், கோச், கோச். அடுத்தது பாருங்க OAD, ஓட், ஓட். எக்ஸாம்பிள் இல் ஓட், லோட், லோட். இர் ஓட், ரோட், ரோட். அடுத்தது பாருங்க அப், அப், இர் ஓட், ரோட், அப்ரோட், அப்ரோட். ஸோ இங்க வந்து அ அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் வந்து ஏக்கு வரும். இது வந்து இப் அப்படியே தான் இருக்கும். அப், ரோட், அப்ரோட். அடுத்தது ஓப், டோபிள், டோபிள். ஓகே. ஸோ டோப், டோப், இல், டோபிள். ஸோ இங்க வந்து இ வந்து சைலண்ட், எல்லோட முடிஞ்சிடும், டோபிள். ஓகே. அடுத்தது ஓல், ஓல், கு ஓ, கோ, இல், கோலா, கோலா. அதே மாதிரி ஓல், இக்கு ஓல், கோல், கோ, இல், கோல். அதே மாதிரி ஓஎஃப், ஓஎஃப் வந்து என்னது, ஓஃப். எஃபோட சவுண்ட் இஃப், ஓஃப், ஓஃப், ஓஃப்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்த லாஸ்ட் OAN, ஓன், ஓன். எக்ஸாம்பிள் இல் ஓன், லோ, லோன். அதே மாதிரி ஓப், இஸ் ஓப், சோப், சோப். அதே மாதிரி ஓ, ஓ. இப்போ இங்க எப்படி படிக்கணும், ஓ. இது எப்படி படிக்கணும்னா இஸ் ஓ, சோ, சோ. ஸோ இங்க ஈ வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வரும். அதே மாதிரி ஓ இக், ஓக், கு ஓக், கோக், இட், கோக்ட், கோக்ட். ஓகே. ஸோ இது வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க மற்ற கான்சனன்ட் கூடயும் இதே கான்செப்ட்ல நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம பார்த்தோம் ஓ ஏ, பீனா ஓப், ஓக், ஓட், ஓஃப், ஓக், ஓஹ். அதே மாதிரி ஓஜ், ஓக், ஓல், ஓம், ஓன், ஓப், ஓக், ஓர், ஓஸ், ஓட், ஓவ், ஓவ், ஓக்ஸ், ஓய், ஓஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்களுக்கு வேர்ட்ஸ் வந்து இருக்காது. மீதி எழுத்துக்களுக்கு வந்து வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இங்கிலீஷில் வந்து எல்லா எழுத்து காம்பினேஷன்லையும் வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சவுண்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஓஏங்கிற சவுண்டில் உங்களுக்கு கியூலாம் வந்து வார்த்தைகள் இருக்காது. ஓகேங்களா. ஸோ ரேராக தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மெத்தட் நான் இப்போ எப்படி சொன்னேன் இல்லையா, ஓட், ஓம், ஓஸ்ட், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வேர்டை நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஓஏஎஸ்டி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஓக்கு தனியாக கொடுக்கணுமா, ஏக்கு தனியாக சவுண்ட் கொடுக்கணுமா, எஸ்ஸுக்கு கொடுக்கணுமா, டீக்கு கொடுக்கணுமா அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. ஓஏஎஸ்டி, ஓஸ்ட். ஆரோட சவுண்டு இரு, ஓஸ்ட், ரோஸ்ட். ஸோ எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம் பார்த்தீங்களா. சேம் அதே மாதிரி தான் எழுதுறதும். இதே மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும். இங்கிலீஷ் ரைட்டிங்கில் இருக்க பேசிக்கான விஷயம், ரீடிங்கில் இருக்க பேசிக்கான விஷயம் என்னென்னா, நம்ம 26 லெட்டர்ஸ் இருக்குன்னா அந்த 26 லெட்டர்ஸ்க்கும் 26 சவுண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். தமிழில் வந்து நம்ம ஒரு எழுத்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த எழுத்தோட பேர், அந்த எழுத்தோட உச்சரிப்பு சேம் தான். அதனால் படிக்கிறதுக்கும் நமக்கு தமிழ் ஈஸியாக வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். பெரிய சிரமம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது எழுத படிக்க நான் சொல்கிற விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ கிராமர்லாம் கிடையாது, எழுத படிக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் வந்து அப்படி கிடையாது. எழுத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு எழுத்துக்கும் சவுண்ட்ஸ் அப்படின்றது டிஃப்ரென்ஸ் இருக்கும். சவுண்ட்ஸுக்கான ரூல்ஸு, படிக்கிறதுக்கான ரூல்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது புதுசாகவும் கஷ்டமாகவும் நிறைய தோணலாம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்த வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம நினைக்கிறோமோ, சிம்பிளாக பார்க்குறோமோ அதுதான் ஈஸியாக நம்மளால கற்றுக்க முடியும். நம்மளோட பிரெயினும் அதை தான் சொல்லும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கும். கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்போவுமே கஷ்டமாக தான் தோணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஈஸியான லெசன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.